இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் 1-6 முடிய. இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் சென்று போதிக்க ஆரம்பிக்கிறார். அங்கே சூம்பிய கையன் ஒருவன் இருக்கிறான். அவனை குணப்படுத்துவாரா குணப்படுத்த மாட்டாரா என்று குற்றம் சுமத்தும் நோக்குடன் பரிசேயர்கள் இயேசுவை கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேளுங்கள். அவனை எழுந்து நிற்கச் சொன்னார். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்கள் பேசாது இருந்தார்கள். இயேசு சினத்துடன் சூம்பிய கையரை நோக்கி கையை நீட்டும் என்றார். நீட்டினார், குணமடைந்தார். அன்பானவர்களே, நம்முடைய பங்குகளிலே நாம் ஒரு சிலரை கவனிக்கலாம். என்ன குற்றம் யார் மேல் சுமத்தலாம் என்ற நோக்கத்துடனே இருப்பார்கள். யாரை குற்றப்படுத்தலாம், எதில் குற்றம் கண்டுபிடிக்கலாம், எதில் தங்களை பெரிய நியாயாதிபதிகள் என்பது போன்று வெளிப்படையாக மக்கள் மத்தியிலே நாம் நிரூபித்து கொள்ளலாம், நல்லவர்களாக நிரூபித்து கொள்ளலாம் என்று சிலர் இருப்பார்கள். எல்லா பங்குகளிலும் அப்படி உண்டு. அவங்க ரொம்ப யோகிய மாதிரி எப்போதும் நடப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள்தான் மற்றவர்களை குற்றப்படுத்தி, குருக்களை குற்றப்படுத்தி, பேரவை துணைத் தலைவர் அல்லது செயலர் அல்லது மற்ற நபர்களை குற்றப்படுத்தி குற்றம் கண்டுபிடிக்கும் நோக்கத்துடனே செய்வது அனைத்திலும் குற்றம் கண்டுபிடித்து அவர்களை தாக்க முயலுவார்கள். வார்த்தைகளினாலே சேர்ந்து கொள்வார்கள். பரிசேயர்கள் அப்படி செய்தார்கள். உதாரணமாக, நாம் என்ன செய்ய வேண்டும், மிகச்சிறப்பாக ஓய்வு நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்பிக்கிறார். நன்மை செய்ய வேண்டும். வின்சென்ட் தி பால் சபை, கோல்பிங் சபை, மரியாயின் சேனை என்று உலகளாவிய சபைகள் இருக்கின்றன இல்லையா? எதற்காக சபைகள்? அது வெறும் ஜபக்குழு அல்ல, அது ஒரு இயக்கம். அன்னை மரியாவின் பேரிலே ஒரு இயக்கம், அல்லது மற்ற புனிதர்கள் உருவாக்கியதின் பேரிலே இயக்கம். எதற்காக? ஏழைகளுக்கு நன்மை செய்வதற்காக, இயலாதவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக, குடும்பங்களை சந்தித்து அவர்களுடைய தேவைகள் என்ன என்று தெரிந்து கொண்டு முடிந்ததை செய்வதற்காக, முடிகிறவர்களெல்லாம் அதற்கு தாராளமாக கொடுத்து உதவி செய்ய வேண்டும். அந்த உதவியை அவர்களுக்கு சென்றடையும்படி செய்ய வேண்டியது இந்த இயக்கங்களை சேர்ந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் கடமை. எல்லா நம்பிக்கையாளர்களுக்கும் அதுதான் கடமை. ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா இயேசு கேட்கிறார். அன்பானவர்களே, நாம் என்ன நன்மை செய்யலாம் என்ற நோக்கத்துடன் தான் எப்போதும் வாழ வேண்டும். அவன் பெயர்தான் நம்பிக்கையாளன், அவன் பெயர்தான் கிறிஸ்தவன். குற்றம் கண்டுபிடிப்பது கிறிஸ்தவனுடைய வேலை அல்ல. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 7வது அதிகாரம் தொடக்கத்திலேயே, தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்பிடப்படுவீர்கள். தீர்ப்பிடக்கூடாது. என்ன நன்மை செய்கிறான் அதை பாராட்டலாம். வேறு என்ன நன்மைகளை நாம் செய்யலாம் இயலாதவர்களுக்கு என்ற விதமாக நாம் சிந்தனையில் இருக்க வேண்டும், செயல்பாட்டில் இறங்க வேண்டும். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவரே, எந்த வேளையிலும் நாங்கள் என்ன நன்மை செய்யலாம் என்ற நோக்கத்துடன் மற்றவர்களோடு நாங்கள் பழகுவதற்கு விசால இதயத்தை எங்களுக்கு தந்தருளும். என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று இருந்த எங்களுடைய பழைய பாவ நிலைகள் மாறி போகட்டும். அவைகள் வேறறுந்து போய் நாங்கள் புதிய மனிதர்களாக வாழச் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.